ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக மீது அண்ணாமலைக்கு கோபமா? பாஜகவிலிருந்து விலகியது ஏன்? அண்ணாமலை அவிழ்க்கும் முடிச்சு. வி த லீடர் மாநாடு ஏற்படுத்திய தாக்கம் என்ன? பொள்ளாச்சியில அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் மூலியமா ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டிருக்கிறார். இதுல முக்கியமா கிட்டத்தட்ட 6 அம்ச கோரிக்கைகளை தீர்மானமா நிறைவேற்றிருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் சம்பந்தமா தான் இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு இங்க நம்ம பாக்குறோம். குறிப்பா பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி ஏன் வி த லீடர் கட்சி ஆரம்பிக்கணும்? பாஜகவின் பி டீமா, இல்ல பாஜக சொல்லிதான் இவர் செயல்படுகிறாரா இப்படின்னு பல கேள்விகள் இங்க தமிழகத்துல இங்க அடிப்படை நம்ம பாக்குறோம். குறிப்பா ஒரு கட்சியை யாருன்னா ஒருத்தருங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க மேல பொதுவா ஒரு லேபிளை குத்துறாங்கப்பா அப்படின்னு எல்லார் மத்தியிலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க மேலே பாஜக பி டீம் சொன்னாங்க. இன்னைக்கு வி த லீடர் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க மேலே பாஜக பி டீம் அப்படின்ற ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, இது என்னதான் அப்படின்னு பல பேருக்கும் கேள்விகள் இருக்கலாம். ஆனா இது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதே போல தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரே நோக்கத்துல ஒரு தன்னுடைய பாதையை என்ன பண்ணாரு, நிர்ணயிச்சாரு, பெரியாரை தூக்கி பிடித்தார். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு எப்படிங்க மாறுது அப்படின்னா RSS ஒற்றியும் பாஜக ஒற்றியும் இவருடைய நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், அதாவது கட்சியில முன்னோடிகளா இருந்த பல பேர் என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகளை முன் வைத்து வெளியே வந்தாங்க ஓப்பனாவே. சோ அதே நீங்க பாஜக பி டீம் தாவேக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, இது உண்மையா அப்படின்னா ஒரு வகையில உண்மையா தான் இருக்குது அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஏன் அப்படின்னா கொள்கை எதிரி அப்படின்னு ஒரு பெயரளவுல விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டாலும் பாஜகவை எந்த இடத்துல அவர் எதிர்த்தாரு, எந்த விஷயத்துல அவர் கொள்கைகளை என்ன பண்ணாரு, பாஜகவை எதிர்த்தாரு அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் அவங்க ஆதரவுல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, RSS பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்னைக்கு அவங்க கூட என்ன பண்றாங்க, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பாஜக எதிர்க்கிறதுக்கு தாவேக்காவை திமுக ஓர் அணியில இணையணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. ஆனா இங்க திமுக பாஜக எதிர்க்கிறது அஞ்சினதே கிடையாது. ஆனா தாவேக்கா எதிர்த்து இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்கு. சோ பாஜகவை எதிர்க்காத ஒரு கட்சி எப்படி பாஜக எதிர்க்கிற கூட்டணியில இருக்கும், இல்ல இருக்கதா முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நாங்க பாஜக கூட இணக்கமா போறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பாஜக இங்க செயல்பட வேண்டிய கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை இங்க விஜய் அவர்கள் மூலமா செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவெளியில இருக்கு. சோ பாஜக கூட கொஞ்சம் இணக்கமா போறார் விஜய் அவர்கள், அதனால இவர் என்ன பண்றோம் பி டீம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை மேலையும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா அவரும் அது பேர நடந்துக்கிறாரா அப்படின்னா ஆமாம். இப்போ நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிறுவனம் எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது ஒரு கர்ட்டசிக்காக என்ன பண்ணுவோம், பேப்பர் போடும். ஒரு இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துச்சு, 3 மாசம் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிறுவனத்துல நான் வேலை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ற முடிவு எடுக்க வேண்டியது என்னுடைய இஷ்டம். நான் போயிட்டு ஓனர் கிட்ட கேட்டுக்கிட்டு நான் இது மாதிரி வெளியே போலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போகணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு வேலையில நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலே இதோடைய பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா இருக்கு. ஆனா இங்க ஒரு கட்சியில மாநில தலைவரா இருந்தவர் பல குளறுபடிகள் அங்க எழும்புது, பல இடர்பாடுகள் வருது, நெருக்கடிகள் வருது. இதன் மத்தியில நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த இடத்துல தான் நம்ம அவர் விஷயத்துல நம்ம முரண்படுறோம். ஏன் பாஜகவின் டீமா அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு முன்வைக்கப்படுது. இருந்தாலும் பாஜக மீது எனக்கு கோபம் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில இருக்குது. ஆம், இருந்தது. பாஜக மேல எனக்கு ஒரு கோபம் இல்ல, ஏகப்பட்ட கோபம் இருந்தது அப்படின்னு அவர் முன்வச்சிட்டு அடுத்த வழி சொல்றாரு, நான் பேசிக்கா ஒரு இந்து, ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த சாதியோ மதத்தையோ நான் வெளியே கொண்டு வந்தது இல்ல, அது வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தான் நான் வெளியே வர்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க பாஜக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மதத்தை முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, எந்த மதத்தையோ சாதியோ நான் தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, வி த லீடர் அப்படின்றது மதம் கடந்து சாதி கடந்து நான் ஒரு நம்ம தமிழனா இந்தியனா இப்படின்ற கேள்வி வேணா, நான் தேசியவாதி.
அந்த ரேஞ்சில நான் என்ன பண்றேன், இந்த விஷயத்த நான் இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல சாதி, மதம் அப்படின்னு எதுவுமே வேறுபாடு இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ அப்படி வச்சு பார்க்கும்பொழுது இங்க மதத்தையும் சாதியும் தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயத்துல பாஜக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மதம் சார்ந்த, ஏன்னா இந்துக்கள் அப்படின்றது அவர் சொல்றாரு, இந்துக்கள் அப்படின்றது எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க, இதுதான் இந்து. ஆனா இங்க பாஜக அப்படி பாக்குதா? ஒருவேளை இந்த கோபங்கள் அவருக்கு இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. பாஜக மீது கோபம் இருக்கு, கோபம் இருக்குன்னு சும்மா வெளிப்படையா சொல்றாரா, இல்ல உண்மையிலேயே இந்த விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்னா, அதாவது பாஜக இந்துத்துவத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க, மத சார்பை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பாசறையில இருந்து வெளியே வந்த அண்ணாமலை மட்டும் இதுல விதிவிலக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மற்ற கட்சியினர் மத்தியிலும் இங்க எழும்புது. இப்ப திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் RSSல பயின்றவர், அப்ப எப்படி அவர் இங்க நான் மத சார்பற்ற, மதத்து அப்பால, ஜாதிக்கு அப்பால நான் எப்படி இங்க இது பண்ண முடியும், அவர் சொல்றதை எதை வச்சு நம்ம நம்ப முடியும்? சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் பி டீமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு இங்க பொதுவெளியில பேசப்படுது. சோ இருந்தாலும் நான் பாஜகவுடைய பி டீம் கிடையாதுங்க. எனக்கு பாஜக மேல எக்கச்சக்கமான கோபங்கள் இருக்கு. ஏன்னா நான் மதத்தை தூக்கி பிடிக்கிறது இல்ல, நான் ஜாதியை தூக்கி பிடிக்கிறது இல்ல, மனுஷனா பாக்குறேன். ஏன்னா இந்துக்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாதி கடந்து மதம் கடந்து எல்லார்கிட்டயும் சமமா இருப்பாங்க, எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க, சமமா பழகுவாங்க, அவங்க தான் இந்து. ஆனா இங்க பாஜக சொல்கிற இந்து சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, ஜாதி வேறுபாடுல இங்க பாக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே இங்க தெரியும். ஆனா திருமாவளவன் அவர்கள் கூட சொல்றது என்ன, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம காஞ்சிபுரம் மடாபதியில போயிட்டு உட்கார முடியுமா, எல்முருகன் அவர்கள் போயிட்டு உட்கார முடியுமா இப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க பாஜக அப்படின்னா அவங்க இந்துத்துவத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க, இந்துத்துவத்தை எந்த அளவுக்கு அவங்க மேன்மைப்படுத்துறாங்க. சோ இந்த கோபங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். சோ இதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, நான் பாஜக மேல கோபம் இருந்தது, அந்த பாஜக மேல கோபத்தை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் அப்படின்ற ஓப்பனா ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நெருக்கடியில தான் அண்ணாமலை அவர்கள் பாஜகக்குள்ள இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது நீங்க இத அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்றத மேலோட்டமா பார்த்தா, ஆமா அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தான், அவரு பாஜகவில் இருக்கும்போது பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு, பல நெருக்கடிகள் அனுபவிச்சிருப்பாரு, பல முரண்பாடுகள் அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு எழுது. ஆனா பாஜகவில் இருக்கிற வரைக்கும் இதே அண்ணாமலை தானே மதத்தை தூக்கி பிடிச்சாரு, இதே அண்ணாமலை தானே RSS கொள்கையை தூக்கி பிடிச்சாரு, இதே அண்ணாமலை அவர்கள் தானே சாதி மதத்தை எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சாரு அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியே வந்துட்ட பிறகு ஏன் இப்படி மாத்தி பேசணும், ஏன் இவ்வளவு மாற்றம் அப்படின்னா, வி த லீடர் அப்படின்ற ஒரு அமைப்பு சாதி கடந்து மதம் கடந்து இங்க பொதுவா பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதை இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் வி த லீடர் பொள்ளாச்சியில ஒரு மாற்றத்தை இது பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் போனோம். பல இளைஞர்கள், பல பெண்கள், பல கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாருமே அதுல இணைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேனர் கிடையாது, தலைவர்கள் போட்டோ கிடையாது, மேடையில யாருமே உட்காருது, தலைவரே மக்களோட மக்கள் தான். பல மாற்றங்களை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி இப்படிதான் இருக்கணுமா அப்படின்றது கூட இங்க ஒரு பெரிய மாற்றம் தான். இதுல அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை ஓப்பனா ஒடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம எல்லாரையும் பாராட்டுறோம். திமுக ஆட்சி காலத்துல இந்த ட்ரக்ஸுக்கு அம்பாசிடரா ஒவ்வொரு காலேஜிலையும் எப்படி மாணவர்கள் பத்தியில விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாங்க, மாணவர்களை போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு எந்த அளவுக்கு தயார்படுத்தினாங்க, இது திமுக தாங்க செஞ்சது. இன்னைக்கு அது மேல உட்காந்து நம்ம என்ன பண்றோம், இதை சரி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது பேஸ்மெண்ட் போட்டுதே திமுக. திமுக எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இதுல உட்காந்து நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் 2031 கிட்டத்தட்ட 85,000 கோடி கிட்ட ஒரு கடன் வாங்குவாரு. இன்னைக்கு 13 லட்சம் கோடி இருக்கிறது 15 லட்சம் கோடியா மாறுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம தான் சரி செய்ய போறோம். ஓப்பனா பிராக்டிகலா பேசுறாரு. சோ ஆனா இங்க விஜய் அவர்கள் பிராக்டிகலா பேசினாரா அப்படின்னு தெரியாது. இது நிர்வாக திறமை அப்படின்னு கூட நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். அண்ணாமலை அவர்கள் சொல்ற விவகாரம் நிர்வாகத்துல திறமை உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கால்குலேஷன் பண்றாரு. இப்போ திமுக கடன் வாங்கிச்சு அப்படின்னா சும்மா பொறிகளை உருண்டை வாங்கி சாப்பிடுறதுக்கு திமுக கடன் வாங்கிருச்சு, மக்களுடைய புரோஜனத்துக்கு தானே வாங்குச்சு, மக்களுடைய நல திட்டங்களுக்கு தானே வாங்குச்சு. சோ பல விஷயங்கள் பேசிட்டு போலாம். சோ அண்ணாமலை அவர்கள் இங்க ஒவ்வொரு கட்சியும் அட்டாக் பண்ணி பேசல, ஒவ்வொரு கட்சியோட சாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஆனா எப்படியா இருந்தாலும்
RSS ஒன்றி பாஜகவை ஒன்றிதான் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இருக்கும், அமைப்பு இருக்கும் அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்களே RSS பாசறையில பயிற்சி பெற்றவர். அதுல இருந்து வெளியே ஒருத்தருங்க வராங்கன்னா அதனுடைய குணாதிசயங்களை இல்லாம வருவாங்க, அதை வேற எடுத்து போரிட்டா வருவாங்க. அப்படின்னும் போது இங்க பல விஷயங்கள் நம்ம முன்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் பொள்ளாச்சியில வீத லீடர் அப்படின்ற ஒரு பேர் அமைப்பு இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கலக்குன்னு கலக்கி இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே அண்ணாமலை சிக்ஸர் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. இதை பத்தி கருத்து அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.